டெலிகேஷன் பாயிண்ட்ல ஹவு டு டெலிகேட் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த லீடர்ஷிப் டாக்ல இந்த டெலிகேஷன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஸ்கில். நிறைய வேலைகள் ஒரு மேனேஜர் ஒரு லீடர் செய்யணும் அப்படிங்கும்போது ரைட் பர்சனை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒர்க்கை டெலிகேட் பண்ணக்கூடிய நாலேஜ் ஒரு லீடருக்கு இருக்கணும். அப்போ அந்த லீடர் அது ரிகார்டிங்கான நாலேஜோட அவங்கள டீல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க அற்புதமாக ரிசல்ட் கொடுப்பாங்க. நம்ம சப்பார்டினேட்டுக்கு சரியாக டெலிகேட் பண்ணாமல் அவங்க அவுட்கம் சரியில்லை, அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு ராங் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஹவு டு டெலிகேட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை லீடர்ஷிப் ஸ்கில்ல நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். 15 டிப்ஸ் டு இம்ப்ரூவ் ஹவு யூ டெலிகேட் ஸோ யூ கேன் கெட் மோர் டன். அப்போ நம்ம நிறைய ஒர்க்குகள் செஞ்சு வெற்றி பெற முடியும், நிறைய சக்ஸஸரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 15 டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த ஸ்கில் உங்களுக்கு டெலிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு 8th ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் வாட் இஸ் யுவர் பிளான். 8வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் வாட் இஸ் யுவர் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ ஹெல்ப் தம் டு கெட் ஸ்டார்டட் பை ஆஸ்கிங் தம் திங்க் இட் த்ரூ. நம்ம கேட்கறது மூலமா அவருக்கு ஒரு பிரைன் ஸ்ட்ரோமிங் ஆகும், பிரைன்ஸ் ஆக்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒர்க்குக்கு என்ன பிளான் போடணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ 8th பாயிண்ட் ஆஸ்க் வாட் இஸ் யுவர் பிளான். ஹெல்ப் தம் டு கெட் ஸ்டார்டட் பை ஆஸ்கிங் தம் திங்க் டு இட் த்ரூ. அப்போ அழகாக அதை ரிகார்டிங் அவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பார். சரி, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட், ஆஸ்க் வாட் இஸ் யுவர் பிளான் அப்படின்னு கேட்கும்போது அவர் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ப்ரொவைட் ஃபீட்பேக் ஆன் தயர் ஐடியாஸ். அவங்க என்ன ஐடியாஸ் சொல்கிறாங்களோ, பிளான் சொல்கிறாங்களோ, அது ரிகார்டிங் நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறோம். குட் பேட் அப்படின்னு ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக அவங்களோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபீட்பேக் கொடுக்குறோம் அப்படின்னா அது இம்ப்ரூவ் ஆகும். திங்க் லைக் எ கோச் நாட் எ மேனேஜர். ரூடாக உட்காந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லாமல் ஆஸ் அ கோச்சாக அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து அவங்களோட கேட்டு ஆஸ் அ கோச்சாக அவங்க கைட் பண்ணணும். அப்போ அவங்க அது சீரியஸ்னஸோட ஒர்க் அஃபிஷியலாக டீல் பண்ணுறதுனால சீரியஸஸோட அதை கேட்பாங்க. தட் இஸ் அ 8th பாயிண்ட். 9th பாயிண்ட் ஷெட்யூல் அசைன்ட் ஒர்க் அண்ட் செக்இன்ஸ். அப்போ என்ன, ஷெட்யூலை அசைன் பண்ணணும், ஒர்க் அண்ட் செக்இன்ஸ். அப்போ நம்ம எப்படியெல்லாம் ஷெட்யூல் போடுறோங்கிறது ஒரு 9th பாயிண்ட்ல போட்டு அதை அவருக்கு அசைன் பண்ணி அதை செக்இன் எப்பப்போ ரிப்போர்ட் வாங்கணும் அப்படின்னு அவருக்கு கொடுத்துடணும். ஸோ அப்போ இங்கே என்ன பாருங்க, ஷெட்யூலிங் ஒர்க் மீன்ஸ் பிளாக்கிங் ஆஃப் டைம் டு கெட் இட் டன். நம்ம அவங்களுக்கு எந்தெந்த டேட்ல பிளாக் பண்றோமோ அதை பொறுத்து அந்த டேல அவங்க டைம்ல கெட் இட் டன் முடிப்பாங்க. ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட், ஆஸ்க் வென் யூ வில் ஒர்க் ஆன் திஸ். என்னைக்கு இதை ஒர்க்கை நீ செய்வ அப்படின்னு கேட்குறோம். ஆஸ்க் தம் டு பிளாக் ஆஃப் தயர் கேலண்டர். எந்தெந்த டேட்ல இந்தந்த டைம்ல உங்க காலண்டர்ல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ரிப்பீட் ஃபார் எவரி அசைன் டாஸ்க். நம்ம ரிப்பீட் ஃபார் எவரி அசைன் டாஸ்க்கை நம்ம ரிப்பீட் பண்ணணும், ரீகன்ஃபர்மேஷன் பண்ணணும். அவங்களுக்கு கிளாரிட்டி புரிஞ்சுதா, இந்த ஷெட்யூல் பற்றி புரிஞ்சுதா அப்படிங்கிறத நம்ம கிளாரிட்டி பண்ணணும். ஷெட்யூல், அசைன் ஒர்க் அண்ட் செக்இன். திஸ் இஸ் த 9th பாயிண்ட். 10th பாயிண்ட் செக்இன் ரெகுலர்லி டு மானிட்டர் ப்ரோக்ரஸ். அப்போ நம்ம கரெக்டாக செக்இன் பண்ணி ரெகுலர்லி டு மானிட்டர் தி ப்ரோக்ரஸ் பார்க்குறோம், ரிப்போர்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 10th பாயிண்ட். டெலிகேட் டசன்ட் மீன் செட் அண்ட் ஃபர்கெட். மானிட்டர் ப்ரோக்ரஸ். நம்ம ஒரு ஒர்க்கை டெலிகேட் பண்ணிட்டு எஸ் அ ஹெச்ஓடி, எஸ் அ லீடர், எஸ் அ மேனேஜர் நம்ம அந்த இடத்த விட்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ரிசல்ட் வராது. கன்சிஸ்டன்ஸ்லி கான்ஸ்டன்ட்லி ஆஸ் பர் ஷெட்யூல் படி அவங்கள போய் மானிட்டர் பண்ணுறோம், ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுறோம், வி ஆர் கிவிங் எ மோர் வேல்யூ ஆன் த பர்டிகுலர் டைம் அப்படின்னா definitely we will achieve our goal. So how to implement it? Check in twice a day, in the morning and after lunch. Ask what is next அப்படின்னு அவங்கள நம்ம எப்பவுமே கேள்வி கேட்கணும். ஸோ திஸ் இஸ் அ 10th பாயிண்ட். 11th பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிமூவ் எனி பிளாக்கர்ஸ், கீப் த மொமெண்டம் கோயிங் பை ஸ்டேயிங் ஹெட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்போ என்ன அர்த்தம்,
மொமெண்டம் வந்து அவங்க ஒர்க் பண்ற போது கெடாம, ஸ்பாயில் ஆகாம, ரெடியூஸ் ஆகாம அவங்க கண்டினியூஸா அதே மொமெண்டமோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எனி டிஸ்ட்ரக்ஷன், எனி டிட்ராக்டர்ஸ் அவங்களை அஃபெக்ட் பண்ணாம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது நம்மளோட ஒர்க். ஸோ ரிமூவ் எனி பிளாக்கர்ஸ் அப்படிங்கிறது டிட்ராக்டர்ஸையும் டிஸ்ட்ரக்ஷனையும் தான் குறிக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம போய் அடிக்கடி மானிட்டர் மூலமா அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் பிளாக்கர்ஸும் வராமல் இருக்க பார்க்கும்போது அந்த மொமெண்டம் கிடையாது. கீப் த மொமெண்டம் கோயிங் பை த ஸ்டேயிங் ஹெட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அழகாக மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்க பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட்? ஐடென்டிஃபை பிளாக்கர்ஸ் ஹெட் ஆஃப் டைம். ஆஸ்க் எனி இன்கமிங் பிளாக்கர்ஸ். ரிமூவ் பிளாக்கர்ஸ் ஃபாஸ்ட். இம்மிடியட்டாக அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் டிட்ராக்டர்ஸையும் பிளாக்கர்ஸ் வேற ஏதாவது இருக்கு, எனி ஃபெசிலிட்டிஸ், ரிசோர்ஸ், டூல்ஸ் எதுனாலும் இம்மிடியட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. தட்ஸ் 11th பாயிண்ட். 12th பாயிண்ட், கிவ் ஃபீட்பேக் ஆன் எ ரெகுலர் பேசிஸ். கீப் தம் ஆன் ட்ராக் பை ஷேரிங் ஃபீட்பேக் அட் செக்-இன்ஸ். கிவ் ஃபீட்பேக் ஆன் எ ரெகுலர் பேசிஸ். நம்ம ரிப்போர்ட் வாங்கும்போது நம்ம ரிப்போர்ட் சொல்லும் போது நம்ம எமோஷனலாக ஐயோ நம்ம சொன்னோம்னா ஹர்ட் ஆயிடுவாரு, ஃபீல் ஆயிடுவாரு அப்படின்னு நினைக்காம வி ஆர் கிவிங் எ ரைட் ஃபீட்பேக். கன்சர்னா நம்ம வி ஆர் கிவிங் தட் ரைட் ஃபீட்பேக். கான்சிக்யூஷன் என்னங்கிறதெல்லாம் வி ஆர் கிளியர்லி எக்ஸ்பிளைன் தட் அப்படின்னா அவர் ரெகுலர் பேசிஸ் ஃபீட்பேக் கிடைக்க அவர் வேகமாக பண்ணுவார், நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வரும், சக்ஸஸராக வருவார். ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட்? share what they have done well. Share one thing they need to fix. Do this at every check-in. ஸோ இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஃபீட்பேக் கொடுக்குறோம், கிவ் ஃபீட்பேக் ஆன் எ ரெகுலர் பேசிஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கிரேட் சக்ஸஸராக ரிசல்ட் கொடுப்பாரு. 13 பாயிண்ட், ஷேர் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். எப்பவுமே எஸ் அ கோச்சாக நம்ம பண்ணும்போது, லீடராக பண்ணும்போது இந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க. ஷேர் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். எப்பவுமே தன்னோட ஓன் கேஸ் ஸ்டடீஸை ஷேர் பண்ணுறீங்க, நம்ம அப்டிக்கல் சேலஞ்சஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, நம்ம ஃபெயிலியரை ஷேர் பண்ணுறீங்க, நம்ம சக்ஸஸை ஃபேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டடி அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது லைவாக இருக்கிறது கொடுக்கும்போது இன்னும் அவங்க ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் நியூ ஆர் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் ஆஸ்க் தம் டு ரிவ்யூ ப்ரீவியஸ் ஒர்க். நிறைய நியூ ஆர் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் நம்ம கொடுக்கும்போது ஆல் தம் டு ரிவ்யூ ப்ரீவியஸ் ஒர்க் என்னங்கிறத, ப்ரீவியஸ் ஒர்க்கில் என்னங்கிறது ரிவ்யூ கேட்கணும். ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட்? பர்ஃபார்ம் ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூஸ். ஷேர் வின்ஸ் அண்ட் லெசன்ஸ் லேர்ன்ட். 10 ஸ்டெப்ஸ் இன்டு ரீயூசபிள் செக்லிஸ்ட். இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளோட ஓன் கேஸ் ஸ்டடி அவங்களோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம்பிள் கிடைக்கிது, மோட்டிவேஷன் கிடைக்குதுங்கிறது அடுத்த அளவுக்கு போவாங்க. So 14 point, record task walkthroughs. Record task walkthrough, record how you have done it and share it with your team. With your team. அப்போ நம்ம டீமோட நம்ம ரெக்கார்ட் டாஸ்க் வாக் த்ரூ நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ணோம், எங்கெங்க சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னு நம்மளோட ஓன் ஃபீட்பேக் அவங்களோட நம்ம ஷேர் பண்ணுறோம், அவங்களோட உட்காந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப நல்ல அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், அடுத்த அளவுக்கு போவாங்க. ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட்? யூஸ் லூம் டு ரெக்கார்ட் த டாஸ்க். ஆஸ்க் யுவர் டீம் மெம்பர்ஸ் ஆஸ் வெல். கீப் வீடியோஸ் இன் எ ப்ராசஸ் லைப்ரரி. இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி டாஸ்க் வாக் த்ரூ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் ஹவு யூ ஹாவ் டன் இட் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் டீம். நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி டீமோட நம்ம பகிர்ந்துக்கும் போது அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் த 14 பாயிண்ட். 15 லாஸ்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ப்ரைஸ் இன் பப்ளிக்ஸ். அந்த டாஸ்க்கை டெலிகேட் பண்ணி அவங்க ஸ்மால் 80% இம்ப்ரூவ் ஆகி வர 60 to 70 வர பப்ளிக்லி அவங்களுக்கு வந்து நம்ம ரெகக்னைஸ் அண்ட் அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஆல்வேஸ் ப்ரைஸ் இன் பப்ளிக். when the job is done well, let everyone know about it. when the job is done well and let everyone know about it. எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்க வரும்போது நம்ம அவங்களுக்கு பப்ளிக்லி அப்ரிசியேஷன் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து மோட்டிவேட் ஆவாங்க. ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட்? சென்ட் எ வீக்லி இமெயில். அப்ரிசியேஷன் இமெயில் அனுப்புகிறோம் அவங்களுக்கு,
கிரியேட் அண்ட் ஜாப் வெல் டன் வால் அப்படின்னு சொல்லி ஜாப் டன் வெல் அப்படின்னு சொல்லி வாலில் எழுதி ஸ்டிக் பண்ணுறோம், அந்த ஒரு பப்ளிக்லையும் ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரியேஷன் கிரியேட்டிவ் ஒர்க்கு அதை அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ணும் டீம் மெம்பர்ஸ்க்கு மத்தியில். கிவ் அவுட் மந்த்லி அவார்ட்ஸ். மந்த்லி நம்ம பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த அவார்டு கொடுக்குறோம், பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதுவும் அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். அப்போ 15 பாயிண்ட் ஆல்வேஸ் ப்ரைஸ் இன் பப்ளிக். ப்ரைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி 15 இந்த 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய யூஸாக இருக்கும் டெலிகேஷனில். ஸோ இந்த 15 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க டிப்ஸ் அப்படிங்கும்போது டெலிகேஷனில் நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க, பெஸ்ட் கோச் ஆயிடுவீங்க, ரிசல்ட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், 15 பாயிண்ட்டும் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், sort and prioritize your task list, find the right person to delegate to, specify what done looks like. Fourth point, create a deadline for each task. Fifth point, clarify the scope of the assigned task, explain why the task is important. Seventh point, share all of the needed information. Eighth, ask what is your plan. Ninth, schedule assigned work and check-in. 10th point, check in regularly to monitor progress. 11th, remove any blockers. 12th point, give feedback on a regular basis. 13th point, share case studies and examples. 14, record task walkthroughs. 15, always price in public. இந்த 15 பாயிண்ட்ஸை நீங்கள் அழகாக பயன்படுத்துகிறீங்க ஒரு டாஸ்க்கை டெலிகேட் பண்ணும்போது, இல்லை மேனேஜ்மெண்ட் நமக்கு அனுப்புகிற ப்ராஜெக்டை நம்ம சப்பார்டினேட்டோட ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, டெலிகேட் பண்ணுறீங்கும்போது கிரேட் ரிசல்ட் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும், நீங்கள் கிரேட் மேனேஜராக வர முடியும். ஒரு கிரேட் லீடருக்கு இந்த டெலிகேஷனுங்கிற ஒரு ஸ்கில்லு ரொம்ப முக்கியமானது. 80-20 ரூலை வச்சு நம்ம அழகாக சப்பார்டினேட்டுக்கு இவ்வளோ கிளியராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 80% ட்ரூத்ஃபுல்லாக ஹானஸ்டாக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் வாங்க முடியும். 20% தான் உங்களை மானிட்டர் பண்ணணும், ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணணும், புஷ் பண்ணணும், அந்த இருக்கணும்னு. பட் ஆனால் நீங்கள் 80% டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாஸ்கோட வேல்யூ, இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்ல அவங்க கிரேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுப்பாங்க. இதுதான் டெலிகேஷனில் இருக்கக்கூடிய 15 டிப்ஸு, யூஸ்ஃபுல் டிப்ஸு. இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒரு டாஸ்க்கு சப்பார்டினேட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் சப்பார்டினேட் டெலிகேட் பண்ணும்போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது you will get the best result. Thank you all.